அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்னைக்கு கப்சா சோறு வைக்கிறேன். கறி ஒரு 7 பீஸ் எடுத்திருக்கேன். 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். ரைஸ், தக்காளி அடிச்சு வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். 2 பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் மிளகு, இஞ்சி, பூண்டு இத நான் துண்டு துண்டா நறுக்கி வச்சிருக்கேன். கேரட் சீவி வச்சிருக்கேன். பாதாம் வச்சிருக்கேன். மல்லி, ஜீரகம், மஞ்சள் 3 சேர்ந்த பொடி வச்சிருக்கேன். இது ஜாதிக்காய் பொடி. இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய். நான் இந்தி உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இது பிரியாணி இலை. இது கேரட்டு. இது லெமன், காஞ்ச லெமன் 1 எடுத்து வச்சிருக்கேன். இது சேத்தூன் எண்ணெய், ஆலிவ் ஆயில், அது வச்சுதான் நான் யூஸ் பண்ண போறேன். இன்னும் நம்ம சமைக்கும். நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல 2 பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் உருவட்டு. ஆலிவ் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊத்துதேன். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். இதை அதுல ஆட் பண்ணுதேன். நான் இஞ்சி சீவி வச்சிருக்கேன். இந்த இஞ்சி ஒரு துண்டு போடுதேன். பூண்டு 7 பூண்டை சின்ன சின்ன பீஸா வெட்டி வச்சிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, டொமேட்டோ 3 டொமேட்டோ அரைச்சி வச்சிருக்கேன். மல்லி, ஜீரகம், மஞ்சள் 2 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன், ஜாதிக்காய் 1/4 ஸ்பூன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி லெமன், காஞ்ச லெமன் 1, கோழிய இதுல போடுதேன். இந்தி உப்பு, கேரட், ஒரு கேரட்டை சீவி போட்டிருக்கேன். எண்ணெய் பிரிய வரைக்கும் கொஞ்சம் வேகட்டு நம்ம மூடி வைக்கும். இது வெந்ததும் நம்ம அரிசியை போடணும். 3 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி நான் ஊத்துவேன். இது கொதிச்சதும் தண்ணி ஒரு சூடு வந்ததும் கறியை எடுத்துக்கிட்டு அரிசிய நம்ம அதுல போடணும். நான் இந்த கறிய எடுக்கேன். இந்த அரிசிய இதுல போடுது. அரிசி போட்டாச்சு. இது வேகட்டு. அதுக்கடையில நம்ம இந்த கறிய தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணிடும். ஆலிவ் ஆயில் எண்ணெய் ஊத்துதேன். இது சவுதியில இருந்து கொண்டு வந்தது. இந்த சிக்கனை இதுல போட்டு நம்ம எடுக்கணும். என்கிட்ட ஓவன் இருக்கு. நான் இதுல வச்சிருக்கேன். நான் சோறு எல்லாம் வச்சு தம்மு போட்டாச்சு. நான் புகை போடுதேன். தம்மு முடிஞ்சாச்சு. நம்ம ஒரு பாத்திரத்துல நம்ம மாத்துவோம். பாருங்க, சாப்பாடு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க இதே மாதிரி வச்சு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.